இந்த பொண்ணு ஒரு நாள் ஒரு கண்ணாடி எடுத்து போடுறா. பார்த்தா அவளோட தலையில ஒரு ரெட் கலர் லைன் தெரிய ஆரம்பிக்கும். அந்த கண்ணாடி மூலியமா அதை பார்க்க மட்டும் தான் முடியுது, கையால தொட முடியல. அவளோட ரூம்ல இருந்து வெளியே வந்த உடனே அவளோட வீட்டுல இருக்க ஒருத்தர் தலையில ஏகப்பட்ட லைன் தெரியும். அதை பார்த்து பயந்துட்டு கத்தி ஓட ஆரம்பிக்கிறா. அப்படியே வீட்டுக்கு வெளியில வந்துடுறா. அங்க பார்த்தா ஏகப்பட்ட ரெட் லைன் தெரியும். இந்த ரெட் லைனுக்கான காரணம் இப்பதான் இவளுக்கு புரிய வரும். அவங்க தலையில எத்தனை ரெட் லைன் இருக்கோ அவங்களுக்கு அத்தனை ரிலேஷன்ஷிப் இருந்திருக்குன்னு அர்த்தம். அந்த ஸ்ட்ரீட்ல ஒரு சிலருக்குலாம் இருக்கு, ஒரு சிலருக்குலாம் இல்லவே இல்ல. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும் போது அங்க இருக்க லேடி டீச்சர் தலையில பார்த்தா ரெட் லைன் இருக்கவே இருக்காது. அதை பார்த்தவனே அவங்க ரிலேஷன்ஷிப்ல இல்லன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறா. அதுவே இந்த பக்கம் பார்த்தா ஸ்கூல்லயே ரொம்ப ஃபேமஸா இருக்க கேளுக்கு அவ தலையில இருக்க ஒரு ரெட் லைன் டீச்சரோட ரூம் வரைக்கும் கனெக்ட் ஆகும். அது யாருன்னு போய் பாக்கறதுக்காக போறா. அது பார்த்தா இவனா தான் இருப்பான். இவனும் அந்த பொண்ணும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. அதுவும் ஒரு டீச்சரும் ஸ்டூடெண்ட்டும். அதுக்கப்புறம் அதே பொண்ணு வந்து இவட்ட பேசுறா. இவ வந்து கொஞ்சம் எல்லாத்துக்கிட்டையும் மோசமா நடந்துப்பா. இவளை அடிக்கலான்னு வரா. பார்த்தா அவளுக்கு சுத்தமா பயம் இல்ல. உடனே உன்னை பத்தி எல்லா விஷயமும் தெரியும், நீயும் டீச்சர் லவ் பண்றீங்க அப்படின்னு எனக்கு தெரியும் சொல்லிடுறா. இவளுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இவளை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறா. இதோட நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.